ராமானுஜதயா பாத்ரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये भूतं शरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं तं नमामि हरिं परं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாமண்ண வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே பற்பமெனத் திகழ் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோள் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமலக் கண்ணழகும் காரிசுதன்கள் சூடிய முடியும் கண நர்ச்சிக்கை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதார் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே பிரணாமம் லக்ஷ்மணமுனிஹி பிரதிகிருணாது மாமகம் பிரசாதயதி யத் சுக்திஹ ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதிம் உபவீதினம் ஊர்த்வபுண்ட்ரவந்தம் த்ரிஜகத் புண்ணியபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாஹமீடே சிகயா சேகரிணம் பதிம் யதீனாம் सर्वत्र रामानुजनाम संकीर्तनं रामानुजा रामानुजा காரே கருணை ராமானுசா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மையை அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை உய்த்த பின் உன் சீரே உயிர்க்கு உயிராக அடியேற்கு இன்று தித்திக்குமே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.
ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சர்வத்ர ராமானுஜநாம சங்கீர்த்தனம் ராமானுஜா. பகவான் எல்லா சந்தர்ப்பங்கள்லையுமே நம்மிடத்தில் அன்பு உடையவராகவே இருக்கார். எந்த சந்தர்ப்பத்திலையும் பகவான் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பு குறையறதே கிடையாது, மாறுறதும் கிடையாது. பகவான் அதுபோல எப்பொழுதுமே நம்மிடத்தில் அக்கறையோடு இருக்கார். அந்த அக்கறையும் மாறுறதே கிடையாது. பல சந்தர்ப்பங்களில் பார்த்தோம்னா நம்முடைய பக்தியினுடைய அளவு ஏறி இறங்கி மாறுபடும். ஆனால் பகவானுடைய அந்த கிருபை, பகவான் நம்ம மேலே வச்சிருக்கிற அக்கறை 1% கூட ஒரு நாள் கூட குறையிறதோ மாறுறதோ கிடையாது. சமயத்தில் நம்ம கோச்சுண்டு ஒன்றும் சரியில்லை, போ இவ்வளோ நாமஜபம் ஜபிச்சு என்ன ஆச்சு, இத்தனை தூரம் கோவிலுக்கு போய் ஒன்றும் நடந்தால் மாதிரி தெரியலேன்னு அப்படின்னு கோபத்தில் கோவிலுக்கு போகாமலோ நாமஜபம் பண்ணாமலோ கொஞ்சம் பகவத் சிந்தனை விட்டு வெளியில் வரலாம் அப்படின்னு வெளில வரும். அப்படியே நாம் வந்தாலும் கூட திரும்பி நமக்கே தெரியாமல கிருஷ்ணாராமா கோவிந்தான்னு வந்துடும். ஏன்னா பகவான் நம்ம மேலே அக்கறை வச்சிருக்கிறதுனால இல்லை சொல்லு, எல்லாம் சரியாக போயிடும், எல்லாமே கொஞ்ச நேரங்கள் தான், இந்த கவலைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே உன் மனசை போட்டு நீ அலட்டிக்காதே அப்படின்னு திரும்ப திரும்ப ஒரு குழந்தை எப்படி அம்மா கோச்சுண்டா கூட அம்மாவிடத்தில் ஓடி வருமோ அதுபோல பகவான் நம்மிடத்தில் குழந்தையாக பழகிறான். சாதாரணமாக நம்மெல்லாம் ஒரு பெரிய மனுஷத்தனம் காட்டுவோம். எல்லாருமே ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு காலகட்டத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ காட்டிடுவோம். ஆனால் ஒரு தடவை கூட பகவான் தான் பெரியவன் அப்படின்னு நம்மக்கிட்ட காட்டினதே கிடையாது. ரொம்ப சாதாரணமாக எளிமையாக நம்முடைய ஒருவன் அப்படின்ற உரிமையை தான் பகவான் நம்மிடத்தில் காட்டான். தன்னை ஒரு நாளும் நம்மளை விட்டு ஒதுக்கி வச்சுக்கிறதே கிடையாது. ரொம்ப சுதந்திரமாக நம்மளை பகவான் தன் பக்கத்தில் வர வச்சு தன்னை அனுபவிக்க வைக்கலாம். அதனால தானே நவதிருப்பதிகள்லாம் போய் பார்க்க முடியறது, பன்றியபுரத்தை போய் பாண்டுரங்கனை தொட முடியறது. அப்படின்னா சுவாமி நம்மளை ஒதுக்கி வச்சா கோவிலுக்குள்ளே போக முடியுமா? சுவாமி நம்மளை ஒதுக்கி வச்சா கர்ப்பகிரகத்தில் நுழைஞ்சு பாண்டுரங்கனை தொட முடியுமா? அப்போ பகவான் ஒரு நாளும் நம்மளை தள்ளி வைக்கிறது இல்லை. இதை நம்ம உணர்ந்துட்டோம் வச்சுக்கோங்களேன், எங்கே இருந்தாலும் சமாதானமாக இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம். நினச்சது நடக்கலைன்னாலும் சரி, எதிர்பாராதது நடந்தாலும் சரி, எதுவுமே புரியலைனாலும் சரி, பகவான் என்னிடத்திலே அக்கறை உண்டவன் அப்படின்னு தீர்மானமாக புரியணும். அது புரிஞ்சுடுத்து அப்படின்னா சத்தியமாக எந்த நிலைமையில் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் நிம்மதிக்கு குறைவு கிடையாது. நிம்மதின்றது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம், அது உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை, சுற்றுப்புற சூழ்நிலை சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை, நம்முடைய மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். இப்போ இங்கே எல்லாரும் உட்காந்துருக்கீங்க, யாருக்கும் ஒன்றும் பெரிய ஃபேன்லாம் ஒன்றும் இல்லையே, ஏன் உட்காந்துருக்கீள் அப்படின்னா அந்த சத் சங்கம் கேட்கும் பொழுது மனசில் ஒரு நிம்மதி. வீட்டில் இந்த மாதிரி தலைக்கு மேலே ஃபேன் இல்லாமல் உட்காந்துருவேள், சான்ஸே இல்லை. எல்லாரும் கல்யாண மண்டபத்தில் போய் அப்படி எங்கே ஃபேனு அப்படின்னு பார்த்துட்டு தான் உட்காருவேன். இங்கே சத்சங்கத்தில் எங்கே இடம் கிடச்சா போதும் அப்படின்னு உட்காரோம். அப்படின்னா அந்த சத் சங்கம் பகவத் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கறது. அப்போ நிம்மதி அப்படின்றது ஆத்மா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இது உடம்போ இந்திரியங்களோ மனசோ சம்பந்தப்பட்டதில்லை, ஆத்மாவுடைய சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்.
இதை நாம் உணரணும்னு ஒரு பிடிவாதம் சுவாமி ராமானுஜருக்கு. இவ்வளவு ஆனந்தம் கொட்டி கிடக்கு. நீ காலத்தை கடந்த ஆத்மா. இந்த காலத்துக்குள்ள கடந்ததுலாம் காலத்துக்குள்ள கட்டுப்பட்டது அப்படின்னா நம்முடைய உடல். காலத்தை கடந்தது, காலத்தினாலும் அழியாதது அப்படின்னா அது நம்முடைய ஆத்மா. நாம தான் அந்த ஆத்மா. அழியக்கூடிய சரீரம் நாம இல்லை. இந்த சரீரத்தினாலே நாம் அனுபவிக்கக்கூடிய பொருட்கள்னாலே நமக்கு ஆனந்தம் இல்லை. இது எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய எஜமானன் நாம தான். பல சந்தர்ப்பங்கள் அது மறந்து போயிடுறது. நாம் பகவானுக்கு மட்டும்தான் அடிமைப்பட்டவர்கள். ஆனால் பல சந்தர்ப்பங்களில் ஏசிக்கும் டிவிக்கும் ஃப்ரிட்ஜுக்கும் அடிமையாயிட்டோம். அதுதான் பிரச்சனையே. நம்ம பகவானுக்கு மட்டுமே அடிமைப்பட்ட ஒரு ஆத்மா. வேற யாருக்கும் அடிமை கிடையாது. யாரும் யாருக்குமே அடிமை கிடையாது. உலகத்தில் எந்த ஜீவனும் எந்த ஜீவனுக்கு அடிமையே கிடையாது. பரமாத்மாவுக்கு மட்டும்தான் ஜீவாத்மா அடிமையானது. அதுவும் அடிமைன்னா நல்ல அடிமை. குற்றேவல்யங்களை கொள்ளாமற் போகாது அப்படின்றா இல்லையா ஆண்டாள். பகவானுடைய அடிமையாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு எது நல்லதோ அதைத்தான் பண்ணுவா. இப்போ அடிமை அப்படின்னுட்டோம்னா யார் எஜமானனோ அவளுக்கு எது சுகமோ அந்த மாதிரி உபயோகப்படுத்திப்பா. ஆனால் பகவானுக்கு அடிமை அப்படின்ற பட்சத்தில் நமக்கு எது நல்லதோ அது மட்டுமே தெய்வம் செய்யும். அந்த பகவானுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறது தான் சரணாகதி. நின் சரண் அல்லால் சரண் இல்லை. சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதீச்ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம. பகவான் ராமனா இருக்கும் பொழுது விபீஷணனை பார்த்து சொல்கிறார், ஒரு முறை என்னை சேர்ந்தவன் என்னிடத்துல யாராவது சரணாகதி பண்ணிட்டார்கள்னா அவர்களுக்கு எல்லா விதத்திலேயும் எல்லா ஜீவர்களிடத்திலிருந்தும் எல்லா சமயங்களிலும் அபயம் அளிக்கிறேன். இது என்னுடைய விரதம். எல்லா சமயத்திலையும் எல்லா ஜீவர்களிடத்திலேருந்தும் எல்லா விஷயத்திலையுமே பயமில்லாத ஒரு தன்மை. அதுக்கு பேர் தான் அபயம் அப்படின்னு பேர். பயமே இல்லாமல் ஒன்றும் கவலைப்படாதே அப்படின்னு ஒரு அம்மாவுடைய அரவணைப்பு போலே அபயம் அப்படின்னு பேர். அப்படி பகவான் சொல்றத கூட இருந்து லக்ஷ்மணனா கேட்டவர் சுவாமி ராமானுஜர். அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து ததப்பரஹ பலபத்ரஸ்திருத்தீயஸ்து கலௌ கஷ்சித் பவிஷ்யதி. முதல் ரூபம் ஆதிசேஷன் ரூபம். பல சந்தர்ப்பங்களில் தேவர்கள்லாம் திருப்பார்கடல் கரையில் நின்று பகவானிடத்திலே பிரார்த்திப்பார்கள், பகவானே காப்பாற்றணும். அப்போ பகவான் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு அவதாரத்துக்கு முன்னாடி தேவர்களுக்கு காட்சி கொடுத்து ஏதானும் சொல்லுவார். ராமவதாரத்துக்கு முன்னாடி பகவான் காட்சி கொடுத்துட்டு அழகாக சொல்கிறார், பயம் தியஜத பத்ரம் வஹ. பயத்தை விடுங்கோ, உங்களை எல்லா நன்மையும் நான் பார்த்துக்க, நிச்சயமாக நல்லது தான் நடக்கும், அதுக்கு நான் கேரண்டி. மிக்சிக்கெலாம் கேரண்டி கொடுக்குற மாதிரி பகவான் சொல்லலாம், ஓ நல்லதுக்கு நான் கேரண்டி. எற்றைக்கும் 7 பிறவிக்கும் கேரண்டி. நம்ம வாங்குகிற பொருளுக்கெல்லாம் இவ்வளோ கேரண்டி அவாவா கொடுப்பா, அவ்வளோதான் கேரண்டினா. அது பிரச்சனை ஆச்சுன்னா ரிப்பேர் பண்ணி தருவோம்னு ஒரு கேரண்டி. அது பிரச்சனை வராதுன்னு கேரண்டி இல்லை. நன்னா ஞாபகம் வச்சுக்கணும். பிரச்சனை வராதுன்னு கேரண்டி இல்லை. இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே இது போல பிரச்சனைகள் வந்தால் அதை சரி செய்து தருவது எங்களுடைய கடமை. அது உங்களுடைய உரிமை. 6 மாதம் அவ்வளோ. அதுக்கு 6 மாதத்துக்கு ஒரு 5 நிமிஷம் ஜாஸ்தியாக இருந்தால் கூட சாரி சார் எக்ஸ்பைரி ஆகிடுது வேலிடிட்டி அப்படின்னுடுவான். ஆனால் பகவான் ஒரு கேரண்டி கொடுக்குறான், உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு. யோகக்ஷேமம் வகாமியகம். அதனால் பயம் வேண்டாம், நிர்பயமாக இருக்கணும். நிர்பயம் அப்படின்னா எதை நினச்சுமே கவலைப்படப்படாது, எதை நினச்சுமே பயப்படப்படாது, யாரை நினச்சுமே வருத்தப்படக்கூடாது. நீங்கள் பாட்டுக்கு இருந்துட்டு உங்கள் கடமையை பண்ணிட்டு வாழணும். பயம் தியஜத்த பத்ரம் வக. அப்போ ஆதிசேஷனா இருந்து கேட்டவர், ராமனா வந்து சக்ரதேவ பிரபன்னாயன்னு சொல்லும் பொழுது லக்ஷ்மணனா இருந்து கேட்டவர். பகவான் கிருஷ்ணவதாரம் எடுக்கிறார். எடுத்துட்டு கோபர்கள் கோபிகளோடலாம் விளையாடின்னு இருக்கான் ஆனந்தமா. அப்போ ஜோரா மழை கொட்டுறது. இந்திரன் கோபத்தினாலே ஒரு மழையை கொட்டான். மழையை கொட்டின உடனே பகவான் கிடுகிடுன்னு நினைக்கிறான், ஓடுறான், சொல்லிகிட்டே ஓடுறான். ஆஹா, இந்த ஜனங்கள்லாம் என்னுடையவர்கள், இவர்களை என்னுடைய யோக பலத்தினாலே காப்பாற்றுகிறேன், இது என்னுடைய விரதம் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறான். இவர்களெல்லாம் என்னுடைய மம ஜன்ம ஜனங்கள், என்னுடைய ஜனங்கள், இவர்களை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய விரதம், என்னுடைய தர்மம், என்னுடைய கடமைன்னு ஓடி போய் கோவர்ணகிரியை தூக்கிட்டு நிற்கிறான். குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அப்படின்றார் நம்மாழ்வார். அப்போ அதையும் கேட்டு பார்த்தவர் பலராமர். அப்படி ஆதிசேஷனாக இருந்து
லக்ஷ்மணனாயிருந்து பலராமனாயிருந்து பகவானை உள்ளபடி உணர்ந்தவர். பகவானுடைய காருண்யம் என்ன, எப்படி இந்த ஜீவர்களிடத்தில் பகவானுக்கு ஒரு பரிவு இருக்குன்றத ப்ராக்டிக்கலாக கண்கூடாக பார்க்கணும். சில பேரை பற்றி நம்மளே சொல்லுவோம், ரொம்ப நல்ல மனுஷா, எனக்கு பல வருஷமாக தெரியும், நல்ல பழக்க வழக்கங்கள், குடும்பம் நல்ல குடும்பம். எப்படி சொல்கிறோம்? நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்து அவர்களை பற்றி உணர்ந்ததுனாலே சொல்கிறோம் இல்லையா? அதுபோலே தெய்வத்தை உணர்ந்தவர் சுவாமி ராமானுஜர். அதே ராமானுஜர் அவ்வளவு அழகா லோகத்திலே இந்த காருண்யத்தை பிரகடனப்படுத்தணும். பகவானுடைய மற்ற விஷயங்கள் எதுவுமே நமக்கு தெரிய வேண்டாம். பகவான் கருணாமூர்த்தின்னு புரிஞ்சு கொடுத்தனா போதும். மற்ற எல்லா விஷயங்களும் ரெண்டாம் பட்சம்தான். அவருக்கு அக்கடி தக்கடனா சாமர்த்தியம் இருக்குது, நினச்சதெல்லாம் சாதிச்சு கொடுப்பார். அவருடைய சக்தி எல்லாம் ரெண்டாம் பட்சம். ஒரு குழந்தை அம்மாவிடத்த ரொம்ப ஆசையோடு இருக்குது. எதுக்குன்னா அம்மாவுடைய சக்தி பலத்தை பார்த்தா அம்மாவுடைய காருண்யம். எங்கள் அம்மா எனக்கு நல்லது பண்ணுவாள் அப்படின்னு அவள் இடுப்பு மேலே ஏறி உட்காந்துண்டு அழுது அடம் பிடிக்கிறது இல்லையா? அம்மாவுக்கு அவள் ஏழையா பணக்காரியா அதெல்லாம் அதுக்கு தெரியாது. எங்கள் அம்மா நல்லவள், எனக்கு நல்லது பண்ணுவாள் அப்படின்னு அவளுடைய கருணையில் துளி கூட சந்தேகம் இல்லாமல் இருக்கு இல்லையா? என்னைக்காவது அம்மா போடுற ஆகாரத்தில் விஷம் கலந்திருப்பாளா அப்படின்னு யாருமே யோசிக்கிறது இல்லை. அந்த யோசனையே வராது. எப்போ எங்கள் அம்மா சமைச்சு போட்டால் நல்லா இருக்கும், அவ்வளோதான். அதில் ரெண்டாவது சந்தேகமே கிடையாது. ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ அம்மா சமைச்சு போட்டாச்சுன்னா அது ஒரு தனி சுகம்தான். அப்போ அந்த அம்மாவிடத்தில் அந்த கருணையில் அம்மா நம்ம மேலே வச்சிருக்கிற வாஞ்சையில் ஒரு துளி கூட நமக்கு சந்தேகமே வர்றது கிடையாது. அம்மா போட்டு அரிச்சு பிடுங்க அந்த பெண் குழந்தைகள்லாம் மாற்றி 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 வீட்டில் ஒத்தாசை பண்ணுறதோ இல்லையோ, அம்மா சொல்ல நீ முதல்ல காலேஜ் கிளம்பு, ரெடி வேறு தான் வேலையை பாரு, ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட போயிட்டு வா, என்ன படுத்தாது, நீ கிளம்பு முதல்ல அப்படின்ட்டுதான் அரிச்சு பிடுங்க அந்த பெண் பிள்ளைகள். அம்மா சத்தம் போடுவா, சும்மா நை நைன்னு சொல்லுவாங்க. ஆனால் கடைசியில் அம்மா எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருவா. அதுபோல் அந்த அம்மாவுடைய கருணையில் ஒரு துளி கூட குறையில்லை அப்படின்னு பூரணமாக நம்புகிறோமே, அதுபோல் ஒரு நம்பிக்கை நம்முடைய பகவானிடத்தில் நமக்கு வந்தாச்சுன்னா போதும். இதுக்கு மேலே வேற ஒன்றுமே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாம். பகவான் கருணாமூர்த்தி, என்னை கஷ்டப்படுத்த மாட்டான், அவன் என்ன கஷ்டப்படுத்தலை. என்னுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினையினாலே நான் கஷ்டப்படுறேன், என்னுடைய ஆசையினாலே கஷ்டப்படுறேன், என்னுடைய இயலாமையினாலே கஷ்டப்படுறேன், என்னுடைய அவசரத்தினால கஷ்டப்படுறேன். உண்மை அதுதான். நமக்கு நம்முடைய கஷ்டத்தை தெய்வம் இந்தா சாப்பிடு, நன்னா படாத பாடுபடு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி யாரையுமே அனுப்பலை. அவரவர்களுடைய கர்ம வினைகள் அவாவாளுடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட விஷயங்களை தீர்மானிக்கிறது. அந்த கஷ்டங்களெல்லாம் தாண்டியும் தெய்வம் நமக்கு ஒத்தாசை பண்ணி இந்த கஷ்டங்கள்லேருந்து நம்மளை மீட்டு 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 நல்வழிப்படுத்துறது. அந்த கருணையை உணர வைக்கிறதுக்காகத்தான் சுவாமி ராமானுஜருடைய அவதார். அதனால தான் காரே கருணை ராமானுசா, இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மையே. அப்படியே மேகம் போன்ற ஒரு கருணையை கொட்டக்கூடியவர் சுவாமி ராமானுஜர். யார் என்ன விவரமே பார்க்கறது இல்லை. எல்லாருக்கும் நல்லது பண்ணணும், எல்லா ஜனங்களும் நன்னா இருக்கணும், எல்லாரும் சுகப்படணும், இப்படி ஒரு மனசு இருக்குமா? பார்க்குறவ அத்தனை பேரும் நன்னா இருக்கணும் யாரும் நினைக்க முடியுமா? சொல்லுங்க. நீங்கள் டெய்லி எத்தனையோ பேர் பார்க்கல, நன்னா இருக்கட்டும் நன்னா இருக்கட்டும் நன்னா இருக்கட்டும் நினச்சிருக்கா? சொல்லுங்க. சத்தியமாக தோணாது. உங்களுக்கு வேண்டப்பட்டவன் மட்டும் நன்னா இருக்கணும் நன்னா இருக்கணும் நன்னா இருக்கணும். ஏண்டான்னா அவன் நன்னா இல்லைன்னா உங்களுக்கு கஷ்டம், வேறு ஒன்றுமே கிடையாது. அக்கறையெல்லாம் சொல்ல மாட்டேன். இதுக்கு பேர் அக்கறையெல்லாம் இல்லை, சுயநலம். எப்பா இவருக்கு உடம்பு வந்துருச்சு, ஒரு உடம்பு சரியாயிடுச்சுன்னா நமக்கு தொந்தரவு இல்லை. சில பேருக்கு ஜுரம் வந்தாலும் நமக்கு பயம், ஐயோ தூங்க மாட்டா, நை 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 நச்சரிப்பா, மருந்தும் சாப்பிட மாட்டா, படுத்தி எடுப்பாளேன்னு ஒரு டென்ஷன் வந்துடும். பார்க்குறவ எல்லாரும் நன்னா இருக்கணும், நன்னாரு 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 நன்னாருன்னு சொல்ல முடியுமா? ரொம்ப கஷ்டம், ரொம்பவே கஷ்டம் அது. ஆனால் சுவாமி ராமானுஜர் பார்க்குற அத்தனை பேரையும் நன்னா இருக்கணும் நன்னா இருக்கணும் நன்னா இருக்கணும். அதனால தான் காரே கருணை ராமானுசா. மேகத்தேர்ந்து மழை பொழியறது, அது சொரிநாய் மேலே விழறதா, முள்ளுச்செடி மேலே விழறதா, வேப்ப மரத்து மேலே விழறதா, மல்லிகை செடியில் விழறதா, நல்ல வாழை மரமாக அப்படி பார்த்தா விழருது. அது பாட்டுக்கு பொதுவாக அப்படி மழையை கொட்டுறது. அந்த மழை எல்லாருக்கும் பொது தானே. அது வேப்ப மரமாக இருந்தாலும் சரி, சொறி பிடிச்ச நாயாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அந்த மழை பொது. அதுபோல் ராமானுஜருடைய கருணை எல்லாருக்கும் பொது. அதனால தான் காரே கருணை ராமானுசா. ராமானுஜர் கருணாமேகம் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு ஊரில் இருந்து கிருபை பண்ணிகிட்டே இருந்தார்.
ஒரே ஊரில் இருக்கவே இல்லை. நிறைய வருஷம் இருந்தது அப்படின்னா ஸ்ரீரங்கம் சொல்லலாம். ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜர் அத்தனை அழகாக பெரிய கிருபை பண்ணி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருந்தார். ஒவ்வொரு நாளும் டெய்லி அழகாக பிக்ஷை எடுக்க போவார், வந்துடுவார். அழகாக பகவானுக்கு திருவாராதனம் பண்ணுவார், ரங்கநாதனை போய் சேவிப்பார். ஜனங்கள்லாம் வந்தால் அத்தனை பேருக்கும் உபதேசம் பண்ணுவார். முடிச்சுட்டு பகவத் விஷயம் சொல்லுவார். ஆகாரம் எடுத்துட்ட பிறகு ஏதானும் விஷயங்கள் எழுதுவார் லோகத்துக்காக. நான் காத்தாலேருந்து ரொம்ப அலைஞ்சிருக்கேன், ரெஸ்ட் எடுக்கணும்னு எடுத்துக்க மாட்டார். அவர் பாட்டுக்கு அடுத்து என்னென்ன உண்டோ அதுக்குள்ளே ரங்கநாதனுக்கு எதாவது உண்டோ இல்லாட்டி உற்சவம் உண்டா எதையானும் ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருப்பார். அதுக்குள்ளே நித்திய கர்மானுஷ்டானங்கள்லாம் வந்துடுறது, அதெல்லாம் பண்ணுறார். இப்படி மாற்றி 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 எப்பொழுதுமே பிஸியாகவே இருக்கார். 120 வருஷ கால பரியந்தமும் கடைசி வரைக்கும் பிஸியாகவே இருக்கார் சுவாமி ராமானுஜர். ஒரு சந்தர்ப்பத்தில் சுவாமி ராமானுஜர் அழகாக வாழ்ந்துட்டுருக்கார் ஸ்ரீரங்கத்தில். அப்போ அவர் பிக்ஷை எடுக்க போகும் பொழுது நிறைய வீடுகள், ஒரு 7 வீட்டில் பிக்ஷை எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுவார். அவளுக்கு அவ்வளோ பெரிய பாக்கியம் இருக்கணும். ராமானுஜருக்கு பிக்ஷை போடணும், ராமானுஜருக்கு ஒரு அன்னம் போடணும் அப்படின்னா பெரிய பாக்கியம் வேணும் இல்லையா? ஏன்னா அவர் உள்ளுக்குள்ள 108 திவ்யதேச பெருமாள்களும் இருக்கா. அழகாக அவர் அவளை தியானம் பண்ணிட்டு சாப்பிடும்போது ஸ்வயம் பகவானுக்கே நிவேதனமாகிறது. பாகவதர்கள், ஆச்சாரிய புருஷார்கள், சத்குருமார்கள் இவர்களுக்கெல்லாம் அன்னம் கொடுக்குறோம், அவள் சாப்பிட்றதுக்கு தீர்த்தம் கொடுக்குறோம் அப்படின்னா அது அவளுடைய சரீரத்தை தாண்டி பரமாத்மா வரைக்கும் போய் அர்ப்பணமாகிறது. அதில் துளி கூட சந்தேகமே வேண்டாம். ஏன்னா அவள் ஹிருதயத்தில் எப்பொழுதும் தெய்வம் குடிகொண்டிருக்கு. அவள்லாம் நிஜமாகவே தெய்வம் குடியிருக்கும்படியான கோயில்கள், நடமாடும் கோயில்கள், இருப்பிடம் தேடி வந்து அனுகிரகம் செய்யக்கூடிய கோவில்கள் ஆச்சாரிய புருஷர்கள். ஆச்சாரியக ச ஹரிஹி சாக்ஷாத் சரரூபி ந சம்சயக. ஆச்சாரியனாகப்பட்டவர் நேரே நடமாடும் மனித உருவத்தில் இருக்கும்படியான ஹரியானவர், இதில் சந்தேகமே வேண்டாம். ஆச்சாரியக ச ஹரிஹி சாக்ஷாத் சரரூபி ந சம்சயக. அவ்வளவு அழகு இந்த ராமானுஜர் பிக்ஷையெல்லாம் எடுத்துட்டு வரார். அழகா ஒரு டெய்லி ஒரு வீட்டில் போய் பிக்ஷை எடுக்கிறார். அந்த வீட்டில் அவளுடைய சொந்தக்காரை ஒருத்தி வந்து தங்கியிருக்கா. அவள் ஊரில் மழை இல்லை ரொம்ப நாளாக. சரி என்ன பண்ணுறது, பஞ்சம் பிழைக்க வழி இல்லை. சரி கொஞ்ச நாள் ஸ்ரீரங்கத்தில் தன்னுடைய சொந்தக்காரர்கள் வீட்டில் இருந்துட்டு கொஞ்சம் அங்கே பஞ்சமெல்லாம் மாறி மழையெல்லாம் பெஞ்ச பிறகு அதன் பிறகு ஊருக்கு போகலாம் அப்படின்னு இருக்கா. அவள் ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டு மாடியில் என்ன அப்படி வேடிக்கை பார்ப்பாள். நேரம் போகணும் இல்லையா? பக்கத்துலேயே சுவாமி ராமானுஜருடைய மடம். அந்த மடம் இருக்கிறதுனால நிறைய பேர் வருவா, பெரியவாள்லாம் வருவா, சன்னியாசிகள் வருவா, குடும்பத்தில் இருக்கிறவா வருவா, பெரிய பெரிய பணக்காரா வருவா, ஏழைகள் வருவா, சமயத்தில் அந்த ஊர் ராஜா வருவா. எல்லாரும் சுவாமி ராமானுஜரை சேவிப்பார்கள். ராமானுஜர் ஏதான விஷயம் சொல்லுவா. அவளுக்கு அது ஒரு பொழுதுபோக்கு. டெய்லி காத்தால் எழுந்தா ராமானுஜர் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்க்கறது அவளுக்கு ஒரு சந்தோஷம். ராமானுஜருடைய தினசரினே ஒன்று உண்டு. காத்தால் எழுந்து ராத்திரி என்ன வரைக்கும் பண்ணுறார் அப்படின்னு அவளுக்கு பொழுது போனால் மொட்டை மாட்டில் போய் நின்றுடுவா. சுவாமி ராமானுஜர் அழகாக என்ன பண்ணுறார், யார் இடத்துல பேசிட்டு இருக்கார், என்ன உபதேசம் பண்ணுறார், திருவாராதனம் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லி இதையே கவனிச்சுட்டு பார்த்துட்டே இருப்பா. எப்படி தான் அவர் இப்படி ஓய்வு ஒழிச்சல் இல்லாமல் கலப்பில்லாமல் இப்படி இத்தனையும் பண்ணிட்டு இருக்காரோ, எங்கேருந்து தான் இவருக்கு இப்படி தெம்பு வரதோ, அதில் அசுரபலம் அப்படின்னு நினச்சிக்கிறார். அசுரபலமே கிடையாது. பகவானை நினச்சிண்டு வாழ்ந்தோம் வச்சுக்கோங்களேன், உடம்புக்கும் மனசுக்கும் இந்திரியங்களுக்கும் அப்படி ஒரு பலம் வரும். அந்த பலத்தை வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது, ஆனால் நிச்சயமாக உணர முடியும். ஒரு குழந்தைக்கு எதான பண்ணணும் அப்படின்னு அம்மாவுக்கு தனக்கு உடம்பு முடியலன்னா கூட அதை ஓரம் தள்ளி வச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணுறா இல்லையா, இழுத்து போட்டுண்டு. தனக்கு தலைவலி இருந்தால் கூட அதை ஓரம் தள்ளி வச்சுட்டு பரவாயில்ல, குழந்தைக்கு சாதம் பண்ணணும், அதுக்கு இத்தனை மணிக்கு கிளம்பணும், இத்தனை மணிக்கு வரும் அப்படின்னு தன்னுடைய உடம்பு முடியாதனத்தை கூட ஒதுக்கி வைக்கிறா இல்லையா. அதுபோல் மகாத்மாக்கள் எல்லாம் பகவத் தியானம் பண்ணுறதுனால தானாகவே உள்ளுக்குள்ளே ஒரு பலம் வந்துடும். ஜோராக இத்தனையும் பார்த்துட்டே இருந்தா. ஒரு நாளாச்சு, 2 நாளாயாச்சு. ரொம்ப நாளாக அவளுக்கு ஒரு ஆசை, சுவாமி ராமானுஜரிடத்தில் பேசணும்னு ஆசை. அந்த மடத்துக்குள்ளெல்லாம் போய் பேசுறதுக்கு அவளுக்கு தோணலை. ஒரே கூட்டமாக இருக்கும், போய் என்ன பேசுறது, சுற்றி இருக்க அவளை பேசப்படாது அப்படின்லாம் சொல்லிடுவா. தனியாக பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா தேவலையே அப்படின்னு காத்துட்டு இருந்தா.
ஒரு நாள் கரெக்டாக எந்த வீட்டில் தங்கியிருக்காளோ அந்த வீட்டுக்கு பிக்ஷை எடுக்க சுவாமி ராமானுஜர் வந்துவிட்டார். அப்பப்போ வருவாள். இப்போ பார்த்து 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 அவளுக்கு ஒரு தைரியம் வந்துடுத்து. ராமானுஜரிடத்தில் பேசணும் அப்படின்னு ஒரு தைரியம். அழகா சுவாமி ராமானுஜர் பிக்ஷைக்காக அவள் வீட்டு வாசலில் நிற்கிறார். யதிராஜன், ரங்கநாதனுக்கு கஷாயம் கொடுத்த யதிராஜன் பிக்ஷைக்காக அவர் வீட்டு வாசலில் நிற்கிறாராம். தேமேன், இதெல்லாம் தானே பெரிய விஷயம். உடனே குடுகுடுன்னு இவள் மாடியிலேருந்து இறங்கி வந்துட்டா. அவர் பிக்ஷை எடுக்க போகிறதெல்லாம் பார்த்துட்டு தான் தங்கி இருக்க வீட்டில் தான் வரார் அப்படின்னு தெரிஞ்சு கிடுகிடுகிடுன்னு ஓடி வந்தா. அப்படி கை கூப்பினா. அவளுக்கு பெருசாக அவரை சேவிக்கணும் அதெல்லாம் ஒன்றும் தெரியலை. கையை கூப்பிட்டு அழகா சுவாமி ராமானுஜரை பார்த்து கேட்டா, நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீள்? டெய்லி கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் வரா, ராஜா வரா, பெரிய பெரிய பணக்காராள்லாம் வரா, படித்தவாள்லாம் வரா, வெளியூர்காரா வரா, உள்ளூர்காரா வரா, சின்ன குழந்தைகள் வரா, வயசானவர்கள் வரா, ஆண்கள் பெண்கள் எல்லாரும் வரா. அப்படி என்னதான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க? ரொம்ப சாதாரணமாக ஒரு பாமரமாக கேட்டுட்டா. ராமானுஜர் சிரிச்சுட்டே சொன்னார், அவளுக்கு எது நல்லதோ அதை சொல்கிறேம்மா, அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. அது கேட்க தான் இத்தனை பேர் வராளா? அப்படி என்ன நல்லது சொல்கிறேள்? ஒன்று அடுத்து கேட்டான். நல்லது என்ன நல்லது சொல்கிறேள்? அது பகவான் வசதி, பகவானை பிடிச்சிக்கோங்கோ, நாமஜபம் பண்ணுங்கோ, அப்படியெல்லாம் சொல்லுவேன். ஓ அப்படியா? அப்போ பகவான் நாமத்தை சொன்னால் எல்லாம் நல்லது நடக்குமா? நிச்சயமா, சந்தேகமே வேண்டாம். பகவானை பிடிச்சுன்னா எல்லா கஷ்டமும் தீருமா? நிச்சயமாக தீரும், சந்தேகமே இல்லை. அதுபடி யார் ஜபிக்கிறாளோ அவளுக்கு மட்டும்தான் பிரச்சனை தீருமா, இல்லாட்டி ஊருக்கே நல்லது நடக்குமா? ராமானுஜர் சிரிச்சார், உலகத்துக்கே நல்லது நடக்கும். ஒருத்தர் பண்ணுற நாமஜபம், ஒருத்தர் பண்ணுற தியானம் உலகத்துக்கே நல்லது நடக்கும். விவேகானந்தர் பண்ண தியானம் நாமஜபம்லாம் உலகத்துக்கே நல்லது பண்ணி தியானம் பண்ணிட்டு இருக்கு, இன்னி வரைக்கும் பண்ணிட்டு தானே இருக்கு. உடனே அவ கேட்டா, அது என்ன நல்லதுன்னு எனக்கு சொல்ல முடியுமா? ஏதோ உபதேசம்ன்றல எனக்கு சொல்லுவேளா அப்படின்ற துடுக்குத்தனமாக பேசிட்டு இருக்கா அவள். உடனே சுவாமி ராமானுஜர் சிரிச்சா, சொல்கிறேனே அம்மா, எங்கள் இவர் பிக்ஷை எடுக்க வாசலில் வந்து நின்றுட்டு இருக்கார், அங்கே வந்து உபதேசம் கேட்குறா. உடனே உனக்கு எவ்வளோ திமிர் இருக்கணும், யார் நினச்சிட்டு இருக்கா, நான் யார் தெரியுமா, எங்கே வந்து உபதேசம் கேட்குற, அறிவு இருக்கா உனக்கு? ஒரு அரை மணி நேரம் திட்டணும், சரியா நியாயப்பாடி பார்த்தா. ஆனால் சுவாமி ராமானுஜர் ஒன்றுமே சொல்லலை. இவளுக்கு இப்படி ஒரு ஆசை வந்திருக்கே, அந்த பகவத் விஷயத்தில் அந்த ருச்சி வர்றது தான் பெரிய விஷயம். பகவான் அனுபவிக்கணும் அப்படின்ற அந்த ருச்சி வந்துடுத்துனா போதும். அது வர்றதுக்கு தான் இவ்வளோ விதவிதமாக உபன்யாசங்கள், விதவிதமான கதைகள். எதுக்கெல்லாம் சொல்கிறோன்னா, பகவானுடைய இந்த கருணையே நீங்கள் உணரணும், அந்த ருச்சி வரணுமா, பகவானை பார்க்கணும், பகவானை அனுபவிக்கணும், எனக்கு தெய்வம் வேணும், எனக்கு தெய்வ தரிசனம் வேணும்னு அந்த கொஞ்சம் ஆசை வந்து கொடுத்தா அப்புறம் அந்த ஆசை வளர்ந்துட்டே இருக்கும், அவரை பேராசையாகும். அப்படி பகவான் அனுபவிச்சுடலாம். அதனால் அவள் கேட்டுவிட்டா. உடனே சுவாமி ராமானுஜர் அவளுக்கு அந்த இடத்துல நின்றுட்டே உபதேசம் பண்ணிட்டார். அந்த இடத்துல நின்றுட்டு, ஏன்னா உபதேசம் வாங்கிறதுக்கு முறைகள்லாம் உண்டு, நிறைய உண்டு. ஆனால் அவள் இதை பற்றியும் கவலைப்படலாம். அவள் பாட்டு சாதாரணமாக கேட்டால், சுவாமி ராமானுஜர் பார்த்தா திரும்ப இந்த மாதிரி ஒரு ஆசை எப்போ வரும்னு தெரியாது. அப்படியே வந்தாலும் அது வரைக்கும் சரீரம் நிலையுள்ளதான் தெரியாது, நிலையில்லாதது சரீரம். மின்னின் நிலையில் அப்படின்னு சொன்ன இல்லையா, வானத்தில் வரக்கூடிய மின்னல் போல ஒரு சரீரம் டக்குன்றதுக்குள்ள காணாமல் போயிடுறது. அதனால் இந்த சரீரத்தில் கொஞ்சோண்டு பகவத் ஆசை வந்தால் கூட உடனேயே அதுக்கு சரியான வழியில் வழிகாட்டிடணுமா. உடனே சுவாமி ராமானுஜர் அவளுக்கு உபதேசம் பண்ணா. அழகா ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு உபதேசம் பண்ணா. ஓம் நமோ நாராயணாய, 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 ஓம் நமோ நாராயணாய. கோபுரத்து மேலே ஏறி எந்த அஷ்டாட்சர மந்திரத்தை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாரோ அந்த அஷ்டாட்சர மந்திரத்தை அவளுக்கு வீதியில் நிற்க வச்சு ஒரு பிக்ஷை வாங்குகிற நேரத்துக்குள்ளே அவளுக்கு உபதேசம் பண்ணிட்டான். ஓ இதைத்தான் உபதேசம் சொன்னேடா அப்படின்னு. சுவாமி ராமானுஜர், ஆமாம் இதையே ஜெபிச்சுண்டு வாமா, நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்படின்னுட்டார். சரி அவ சொன்னா, உங்களை பார்த்ததே சந்தோஷம், உங்களோட பேசுனதே சந்தோஷம். ஆனால் இத்தனை பேர் பெரிய பெரிய ராஜாலாம் வரா, பிரபுக்கள்லாம் வந்து உங்களை சேவிக்கிறா, நிறைய பெரிய பெரிய தனமெல்லாம் கொண்டு வந்து உங்கள் பாதத்தில் வைக்கிறா, நீங்கள் என்னடா டெய்லி சாப்பாட்டுக்கு போய் தெருவா பிச்சை எடுத்து நடைகிறீங்களே அப்படின்னு விட்டா. சாதாரணமாக கேட்டுவிட்டா. அவள் சந்தேகம் அது. உடனே சுவாமி ராமானுஜர் சிரிச்சா.
கொடுக்கறது அவளுடைய தர்மம். அதை நல்ல விஷயங்களுக்கு உபயோகப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை. டெய்லி பிக்ஷை எடுத்து சாப்பிட வேண்டியது சந்நியாசிகளுடைய தர்மம். சன்னியாசிகள் டெய்லி பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும்னு ஒரு தர்மம். ஆனால் அப்போ தான் அபிமானம் இல்லாமல் இருக்கும். அன்றைக்கி என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிடணும். சந்நியாசம் அப்படின்னா ஞாசம். ஞாசம்னா ஒப்படைக்கிறது. தன்னுடையதான எல்லா தேவைகளை பற்றியதான சிந்தனையை பகவானிடத்தை ஒப்படைச்சுட்டு என்ன கிடைக்கிறதோ எப்படி கிடைக்கிறதோ கிடைக்கலையோ அப்படியே வாழணும். அதுக்கு பேர் தான் சந்நியாசம் அப்படின்னு பெயர். அதனால் சந்நியாச தர்மம்மா பிச்சை எடுத்து சாப்பிடணும். டெய்லி ஒரு 7 வீட்டில் தான் சாப்பிடணும். அதுவும் அந்த சம்சாரிகள் சாப்பிட்ட பிறகு தான் போய் பிச்சை எடுக்கணும். ஒரு தடவை கேட்கணும், வரலைன்னா அடுத்த வீடு போயிடணும். அவ்வளோதான். ஒரு 10 வாட்டி கூப்பிட்டு கொஞ்ச நேரம் வாசலில் நிற்கிறேன்னு அறிவில்லையா அப்படிலாம் கேட்கப்படும். ஒரு வாட்டி கேட்கப்படணும். காதில் விழுந்ததோ இல்லையோ வெயிட் பண்ணணும். கடகடன் கிளம்பி போயிட்டே இருக்கணும். பால் கறக்க நேரம் கூட தங்க மாட்டான். கடகடன்னு போயிட்டே இருப்பா அவர்கள்லாம். அந்த மாதிரி இது என்னுடைய தர்மம்னா. அவள் பார்த்தா ரொம்ப வசதியான ஒரு தர்மம். இத்தனை பேர் கொண்டாடுற ஒரு இடத்துல இருந்துட்டு தெருவில் போய் பிச்சை வாங்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஒரு ஸ்டேட்டஸ் வந்தாச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா திரும்பி கீழே இறங்க தோணாது.